வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன். 1952ஆம் ஆண்டு 1952க்கு முன்னாடி 1952க்கு பின்னாடி அப்படின்னு தான் பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா 1952ஆம் ஆண்டில் தான் நமக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மாமேதை, ஒரு கலைத்தாயின் தவ புதல்வன் பிறந்தார். அந்த படம் தான் பராசக்தி. 1952ஆம் ஆண்டில் நடிக்க தொடங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயிர் பிரிகிற தருணம் வரைக்க நடித்துக் கொண்டேதான் இருந்தார். இன்னும் சிவாஜியை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இல்லைங்க, இன்னும் 500 வருடங்கள் ஆனாலும் இதே மாதிரி யாராவது ஒருத்தங்க சிவாஜின்னு ஒரு நடிகருங்க, பராசக்தின்னு ஒரு படங்க, பாவ மன்னிப்புன்னு ஒரு படங்கன்னு பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி, சிவாஜியினுடைய சாதனைகளை யாராவது முறியடிச்சிருக்காங்களா? எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் கமல் ரஜினி வந்துட்டாரு அப்படின்ட்டுலாம் சொல்றோம். அப்புறமா அஜித் விஜய் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல தனுஷ் சிம்பு அப்படின்ற விஷயம், சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்னு அந்தந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரையா நம்ம போட்டிக்கு இழுத்துக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு பார்க்கறது வழக்கமா இருக்கு. சரி, யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க சிவாஜியினுடைய சாதனைகள் என்னென்ன, அந்த சாதனைகள் எல்லாத்தையும் முறியடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க இந்த ஒரு சாதனையை யாராவது முறியடிக்க முடியுமான்னு இன்னைக்கு இருக்காங்கன்னாக்கா சொல்லுங்க. 1952 வருஷத்துல பராசக்தி அப்படிங்கிற படம் வந்துச்சு. அதே 1952 ஒரு 1.5 மாதங்கள் கழித்தே பராசக்தி வெளியாகி 1.5 மாதங்கள்லயே பணம் அப்படிங்கிற திரைப்படமும் வந்துச்சுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த பணம் திரைப்படம் தான் சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் ஜோடி போட்டு நடித்த முதல் படம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களும் ஜோடி போட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னாக்க, கலைவாணர் தயாரித்த இந்த படத்தை MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி 2 பேரும் முதலாக இணைந்து இசையமைக்க தொடங்கிய முதல் படமும் இந்த பணம் திரைப்படம் தான். இது ஒரு கொசுறு தகவல். 1952ஆம் ஆண்டு பராசக்தி வந்தது, பணம் வந்தது, ஓகே. 1954 வருஷத்திலேயே நம்ம நடிகர் திலகம் தலைவர் ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன சாதனை அப்படின்னு சொன்னாக்க, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு படம், BR பந்துலு அவர்கள் இயக்கிய படம். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற ஒரு படம் 1954 வருஷத்துல வருது. அதே 1954 வருஷத்துல மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற LV பிரசாத் அவர்களுடைய இயக்கத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்துல வந்த மனோகரா திரைப்படமும் 1954ஆம் ஆண்டு தான் வந்தது. அப்புறம் துளி விஷம் அப்படின்னு சிவாஜி நடித்த ஒரு படம், எதிர்பாராதது அப்படின்னு சிவாஜி சார் நடித்த ஒரு படம். இந்த எதிர்பாராதது படத்தை பெரிய டைரக்டர் அவர் இயக்கிய படம் அது. அந்த படத்துல ஸ்ரீதர் சார் பணியாற்றியிருக்காரு. அதே போல கண்ணதாசன் வசனம் எழுதி சிவாஜி கணேசன் நடித்த படமும் கூட 1954ஆம் ஆண்டு ஒரு படமாக பதிவாகியிருக்கு, படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக துளி விஷம்னு ஒரு படம், எதிர்பாராததுன்னு ஒரு படம், மனோகரான்னு ஒரு படம், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு ஒரு படம். இதை தவிர்த்து கூண்டு கிளி அப்படின்னு ஒரு படம் நம்மளால மறக்கவே முடியாது. எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற 2 சிங்கங்கள் இணைந்து நடித்த படம் தான் அந்த கூண்டுக்கிளி. அந்த கூண்டுக்கிளி வெளியாகிற அதே வருஷத்துல 1954 சிவாஜி கணேசன் நடித்த இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. லலிதா, பத்மினி, ராகினி அப்படின்னு 3 சகோதரிகளும் சேர்ந்து நடித்த படங்கள்ல அதுவும் ஒண்ணு. தூக்கு தூக்கி அப்படிங்கிற திரைப்படம் சிவாஜி சாருடைய நடிப்பு சொல்லவா வேணுங்கிற மாதிரி இந்த படத்துல ஒரு இணைப்பு ஏற்பட்டது. எப்படி கூண்டுக்கிளி படத்துல சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து நடித்தார்களோ, அதே போல தூக்கு தூக்கி திரைப்படம் நம்ம சினிமாவில் ஒரு சரித்திர பதிவு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, எம்ஜிஆர் அப்படின்னாலே TMS குரல் தான், ஜெய்சங்கர் அப்படின்னாலுமே TMS குரல் தான், ரவிச்சந்திரன் அப்படின்னாலுமே TMS குரல் தான், இல்லையா? அதே போல சிவாஜி அவர்களுக்கு TMS குரல் அப்படி ஒரு பாந்தமான குரல். அப்படி சிவாஜி தான் பாடுறாரா, TMS பாடுறாரா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் TM சௌந்தரராஜன் ஐயா அவர்களும் இணைந்த படம் தூக்கு தூக்கி. ஒரே ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அவர் போய் அவர் பாட்டை கேட்டுட்டு, இந்தாலேயே போடுங்கய்யா, பிரமாதமா இருக்கு,
அப்படின்னு சொல்லி படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையுமே டி.எம். சௌந்தரராஜன் பாடும்படியான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அதுதான் ஒரு திறமைக்கு கிடைக்கிற மரியாதை. அதற்கு முன்னாடி சிவாஜி அவர்களுக்கு அதிகப்படியா பாடல்கள் பாடிட்டு இருந்தவர் யாருனாக்க சி.எஸ். ஜெயராமன், சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் தான் பாடிட்டு இருந்தாரு. அது மாறி டி.எம்.எஸ். அவர்கள் கைக்கு அது போனுச்சு அப்படிங்கறதுதான் தூக்கி. ஆக மனோகரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். மனோகரா மார்ச் மாசம் வருது 1954 வருஷம். ஏப்ரல் மாசத்துல அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த அந்த நாளுக்கும் ஒரு சரித்திர சாதனை தான். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவிலேயே முதலாக பாடல்களே இல்லாமல் வந்த படம் அப்படிங்கிற பெருமை அந்த நாள் படத்துக்கு உண்டு. வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஏவிஎம் தயாரித்த அந்த நாள் திரைப்படம் இன்னொரு விஷயமாகவும் சொல்லப்படும். என்னன்னா, பிளாஷ்பேக் உத்திகளும் ஒரு நான்லீனியர் விஷயங்களுமாக அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். என்னன்னா, ஒவ்வொருவருடைய பார்வையில எப்படி விருமாண்டி திரைப்படத்துல கமல் அவர்களுடைய பார்வையிலிருந்து ஒரு கதையும், அதே கதை பசுபதியினுடைய பார்வையிலிருந்து ஒரு விதமாகவும் சொல்லப்படுதோ, அதே போலதான் அந்த நாள் திரைப்படத்துல பண்டரிபாய்கிட்ட இருந்து ஒண்ணு, சிவாஜிகிட்ட இருந்து ஒண்ணு, சிவாஜியினுடைய தம்பிகிட்ட இருந்து ஒண்ணு, சிவாஜி தம்பி மனைவிகிட்ட இருந்து ஒண்ணு, சிவாஜியோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஒண்ணு, சிவாஜியோட காதலிகிட்ட இருந்து ஒண்ணுன்னு கதை அப்படி போய் ஒரு புள்ளியில வந்து நிற்கும். இது அந்த காலத்துல பெரிய விஷயமாக பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது, கொண்டாடப்பட்டது. ஆக 1954 வருஷம் மார்ச் மாசத்துல மனோகரா, ஏப்ரல் மாசம் தமிழ் புத்தாண்டை ஒட்டி சிவாஜி நடித்த அந்த நாள். சரி, அதே ஏப்ரல் 13 இன்னொரு படம் போட்டிக்கு வருது. யாரா போட்டிக்கு? சிவாஜி தான். சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட், 9 ஆக்ட் எல்லாம் கொடுப்பார்ல. அதே போல 1954 ஏப்ரல் மாசம் 13 அன்னைக்கு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியும் வருது. அந்த நாள் திரைப்படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. 2 படமும் ஒரே நாள்ல அன்னைக்கே சிவாஜி சார் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்க, நம்ம தமிழ் திரையுலகை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல ஒரே நடிகர் நடிச்ச 2 படம் ரிலீஸ் ஆனதுங்கிற அதிகப்படியான சாதனையை செய்தது சிவாஜி தான். வேற யாரும் அந்த அளவுக்கு பண்ணல. பிற்பாடு வந்த கமல் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு, ரஜினி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு, மோகன் அவர்கள் அது மாதிரியான சில 2-3 தடவைகள் அது மாதிரி பண்ணியிருக்காங்கனால கூட தமிழ் சினிமாவில் அதிகப்படியா ஒரே நாள்ல 2 படம் அப்படின்னு வந்தது சிவாஜி சாருக்கு தான். அதுக்கு அடுத்தாப்புல செப்டம்பர் மாசமும் இப்படித்தான் வந்தது. என்ன அப்படின்னா, கூண்டுக்கிளி திரைப்படம், தூக்கி திரைப்படம். ஆக 1954 வருஷத்துல மனோகரா வந்துச்சு, அந்த நாள் திரைப்படம் வந்துச்சு, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி வந்துச்சு, கூண்டுக்கிளி வந்துச்சு, இல்லற ஜோதின்னு ஒரு படம் வந்துச்சு, எதிர்பாராததுன்னு வந்துச்சு, துளி விஷம் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் டைரக்ட் பண்ணின மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். இந்த ஏஎஸ்ஏ சாமி தான் யாரு அந்த பையன், திருச்சி தேவர்கள்ல பிரமாதமா நடிக்கிறான்ப்பா, அவனை உடனடியே மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, அவர் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் தான் சென்னையில இருந்து திருச்சிக்கு போய் ட்ரெயின்ல போறாரு. திரும்ப மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும், வாயா படத்துக்கு அப்படின்னு சொல்லி நாடகத்தில் தேவர்கள்ல நடிச்சிட்டு இருந்த சிவாஜி கணேசனை திருச்சியில இருந்து பேக்கப் பண்ணி மேக்கப்காக கூப்பிட்டு வந்தாரு. எதுல கூப்பிட்டு வந்தாருன்னா, ஏரோப்ளேன்ல கூப்பிட்டு வந்தாரு. ஒரு முதலாக ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுப்பதற்காக ஒரு அறிமுகப்படுத்தலாமா வேணாமா, இதுக்கு இவன் லாயக்கு இல்லையா அப்படின்றதுக்காகவே அவசரமாக ஏரோப்ளேனில் அழைத்து செல்லப்பட்ட நடிகர் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே உலகிலேயே அது நடிகர் தரமாக தான் இருக்கும். இந்த சாதனைகள் எல்லாம் சொன்ன இல்லையா, இதுல ஏதாவது ஒரு சாதனையை யாராவது முறியடிச்சிருந்தாலே அது வந்து நல்ல பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஏன்னா இன்னும் அப்பதான் சினிமா வளரும் அப்படின்னு தோணுது. நடிகர் திலகத்தோட புகழ் என்றென்றைக்கும் ஓங்கிக் கொண்டே இருக்கும், ஒலித்துக் கொண்டே இருக்கும்.